ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள வினாதேயும் என்றான். ஆசா இந்த இடத்துல தேவனை நோக்கி மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அவன் தன் சொந்த பலத்தை நம்பாமல் தேவனுடைய நாமத்தின் பேரிலே அவன் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து, பார்த்தீங்களா, தேவனுடைய நாமத்தை அவன் சார்ந்து, அந்த நாமம் எவ்வளவு பெரியதென்று அவன் புரிந்து கொண்டபடினாலே அவன் சொல்றான், அவருடைய நாமத்தை சார்ந்து இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நாங்கள் யுத்தத்திற்கு விரோதமாய் வந்திருக்கிறோம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எல்லாம் அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கு மிகவும் கடினமாய் தோன்றுகிறதெல்லாம் அவருக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவள் அவள் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமானால். அது லேசான ஒரு காரியம். லாசரு மரித்த பொழுது அவனை கல்லறையில் வைத்து 4வது நாள் இயேசு அங்கே வந்த பொழுது சகோதரிமார் சொன்னார்கள், 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொல்லி. ஆனால் 4 நாளான பிணத்திற்கு முன்பாக இயேசு ராஜாவுக்கு நிற்பது லேசான காரியமாயிருந்தது. அவன் உயிரோடு வந்தான். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கூட அப்படிதான் கணக்கு போட்டு வச்சிருக்கிறீங்களா? நிலைமை மாறாது, சூழ்நிலை மாறாது, என்னுடைய வாழ்க்கையின் நெருக்கங்கள் முடிவுக்கு வராது என்று சொல்லி இல்லை. தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொண்ட ஆசா ராஜா, தேவனுடைய நாமத்தை நம்பின அவனுக்கு தேவன் தயவு பாராட்டினார். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக அவர்களால் நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய நாமம் பயங்கரமாய் இருந்தது என்று அந்த அதிகாரத்தில் நாம் ஆசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரியதாய் தோன்றுகிறதா காரியங்கள்? இதெல்லாம் குதிரை கொம்பு என்று சொல்லுகிறீர்களா? இல்லை. சேனைகளின் கர்த்தர், இந்த மகிமையின் தேவன், அவர் பராக்கிரமம் செய்கிறவர். எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். அந்த நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள். 12 வருஷமாய் கைவிடப்பட்டு இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டவள் என்ன செய்தால் தெரியுமா? அவள் வேதத்திலே வாசிக்கிறோம், இரவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தை தொட்டு சுகமானால். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, என் சூழ்நிலைமை மாறுகிறது. கர்த்தர் எனக்கான ஆசீர்வாத கதவுகளை திறந்தார், ரட்சிப்பின் வழிகளை உண்டாக்கினார், எனக்கு சுகத்தின் நன்மைகளை என் சரீரத்தின் மேலே கர்த்தர் வாய்க்க பண்ணினார், சத்துருடைய நுகங்கள் என் வாழ்க்கையில் உடைந்தது என்று சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்கு லேசான காரியம் அப்பா. என் கடன் பிரச்சனையை இயேசு மாற்றினார், என் கண்ணீரின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல 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 எல்லாம் லேசான காரியமாய் மாறிவிடுகிறது. இயேசப்பா உங்களுக்கு செய்கிறவராயிருக்க, நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இப்ப நாம் அதை சுதந்தரிக்க வேண்டும். அறிக்கை செய்கிறதுனால சுதந்தரிங்க. ஆசான் சொன்னா, உடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்களும் சொல்லுங்க. உங்க நாமத்திலே என் வாழ்க்கையின் போராட்டத்துக்கு விரோதமாய் வருகிறேன், உடைய நாமத்திலே என் சரீரத்தின் வியாதிகளுக்கு விரோதமாய் வருகிறேன், உடைய நாமத்திலே என்னுடைய எல்லா விதமான சத்துருடைய நுகங்கள் உடையும்படி நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு லேசான காரியம். உங்களை கண்ணார அதை காண செய்வார். நமக்கு மகிமையான காரியங்களை செய்கிற தேவனை நோக்கி நாம் செபிக்கலாம். எல்லாவற்றையும்
தம்முடைய கரத்தில் கொண்டிருக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே. எவ்வளவு பெரிய காரியமானாலும் அது மக்கள் லேசான காரியமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இது என்னால் முடியாது, இவ்வளோ பணம் என்னால் கட்ட முடியாது, வாழ்க்கையில் கரை சேர முடியாது, நான் இப்படியே என்னால் போய்விடும் என்று சொல்லி அங்கலாய்த்து கதறுகிற கண்ணீர் வடிக்கிற மன போராட்டத்திற்குடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். படிக்க முடியுமோ படிக்க முடியாதோ, என்னுடைய வாழ்க்கைகள் என்ன ஆகும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சகலமும் உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்கு எல்லாம் சாதாரணமாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.